கருணாநிதி ஸ்டைலில் பிரதமர் மோடியை எச்சரித்த முதல்வர் ஸ்டாலின், எடப்பாடியையும் விடவில்லை. திருவாரூரில் இன்று நடைபெற்ற திமுக தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், பிரதமர் நரேந்திர மோடியை கருணாநிதியின் பாணியில் எச்சரித்து திமுகவினரை உற்சாகப்படுத்தியுள்ளது. தமிழக தேர்தல் களம் திமுக வெஸ் அதிமுக என்றே கடந்த 50 ஆண்டுகளாக சுழன்று வந்த நிலையில் தற்போது திமுக வெர்சஸ் பாஜக என்ற நிலையில் மாறிவிட்டது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை விட பெரும் கூட்டணி பலத்துடன் திமுகவுடன் மோத தயாராகிவிட்டது பாஜக. எனவே முதல்வர் ஸ்டாலின் முதல் திமுக நிர்வாகிகள் வரை ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களிலும் பாஜகவையும் பிரதமர் நரேந்திர மோடியையும் விமர்சித்தே வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: வரும் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கே மிக முக்கியமான தேர்தல். இன்னும் சொல்ல போனால் இது தேர்தல் அல்ல, அது ஒரு யுத்தம். பாசிச பாஜகவுக்கும் இந்தியாவு மக்களுக்கும் இடையேயான யுத்தம். இந்த யுத்தத்தில் பாஜகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் நாம் அழிக்க வேண்டும். ஒருவேளை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவமே அழிந்து போய்விடும். எதிர்க்கட்சிகள் காணாமல் போய்விடுவார்கள். மக்கள் மீது சர்வாதிகாரத்தனத்தையும் பாயும். இந்தியாவிலே பாஜகவுக்கு கொள்கை ரீதியில் எதிரியாக இருக்கும் ஒரே கட்சி திமுக மட்டும்தான். அதனால்தான் திமுகவை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று பிரதமர் மோடி கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார். ஆனால் திமுகவை அழிக்க வேண்டும் என்று நினைத்த பலர் அழிந்து போனதுதான் வரலாறு. கலைஞர் வாணியில் சொல்ல வேண்டுமென்றால் பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் தென்றலை தீண்டியது இல்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறோம். கருப்பு சிவப்பு கொடியை கையில் ஏந்தி வரும் உடன்பிறப்புகளை இன்னும் தீவிரமாக வேலை செய்ய வைப்பதே இந்த எதிர்த்தாக்குதல் தான். எதிர்த்தாக்குதல் வந்தால்தான் திமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடும் வெறியோடும் களப்பணி ஆற்றுவார்கள். காலம் காலமாக இப்படித்தான் திமுக தொண்டன் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். இப்படி திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வந்தவர் நம்முடைய ஆளுநர் RN ரவி அவர்கள். அவருக்கு நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளில் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதுவரை எந்த ஆளுநரையும் பார்த்து உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. வெட்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால் ஆளுநர் நேற்றே ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்கணும். அதை அவரிடம் நாம் எதிர்பார்க்க முடியாது. இதில் வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் ஆளுநர் இவ்வளவு பிரச்சனை செய்கிறாரே, ஆனால் அது பற்றி ஏதாவது ஒரு அறிக்கையாவது நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விட்டிருப்பாரா? கிடையாது. திமுகவோடு தேர்தல் அறிக்கையில் ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறோம். அதாவது ஆளுநரை நியமிக்கும் போது முதலமைச்சரின் ஆலோசனை பெற்று நியமனம் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த அறிக்கையே செராக்ஸ் எடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டே இருக்கிறாரே ஆளுநர், அவரை கண்டித்து ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கிறீர்களா? இல்லையே. கைகட்டி வாய் மூடி முதுகு வளைந்து பாதம் தாங்கும் பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு இந்த வீர வசனங்கள் தேவைதானா? பாஜகவுக்கு விழக்கூடிய ஓட்டு தமிழக வளர்ச்சிக்காக வைக்கக்கூடிய வேட்டு. அதை மட்டும் மறந்துடாதீங்க. தமிழக மக்களை பற்றி இன்னும் அவர்களுக்கு புரியல. அடக்கி ஆளணும்னு நினைக்கிற பாஜகவையும் தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதிமுக மாதிரி அடிமை கட்சியையும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதனால் இந்த தேர்தலில் பாசிச பாஜகவையும் துரோகி அதிமுகவையும் ஒரு சேர நாம் வீழ்த்தணும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார்.